राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदासरोடு இன்று 350வது நாள், 350 நாள் ராஷ்டிர குருவோட நாம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு சமர்த்த ராமதாசர் கொடுத்திருக்கார். ஆசீர்வாதங்கள் பலவிதம், அதுல இது ஒரு விதம். நிறைய ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆசீர்வாதங்கள் இயற்கை மூலமா சில ஆசீர்வாதங்கள், சுற்றி இருக்கும் மனிதர்கள் மூலமாக சில ஆசீர்வாதங்கள், பிற உயிர்கள் மூலமாக சில ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறமா தெய்வீக நிறைய இருக்கு. ஆசீர்வாதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், கணக்கு பண்ணிட்டே போகலாம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்கள். அதை பத்திரமா வச்சுண்டு அப்படியே ரசிச்சுண்டு வாங்கும். புரியுறதா? ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்தை காட்டி கொடுக்கிறது. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில மனிதர்கள் வருவார்கள். அந்த மனிதர்கள் நமக்கு நம்ம சொல்லுவோம், அவெல்லாம் என் வாழ்க்கையை நாசம் பண்ணியாச்சு, அவெல்லாம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டா, நம்மளாம் சொல்லுவோம். தான் என் வாழ்க்கையோட தசை திரும்பி போயிடுத்த வரைக்கும் நல்லா இருந்தேன் நிறைய சொல்லுவோம். இல்லாட்டி ஏமாத்திட்டாரு என்னமோலாம் சொல்லுவோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மனிதர்கள் வருவதும் வாழ்க்கை ஆசீர்வாதம். ஏன்னா அந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்காக வருகிறார்கள். சில பேர் நம்ம கூட வாழ்க்கை பயணத்துல அழகா டிராவல் பண்றதுக்காக வரார்கள். நம்ம கூட சக பயணியா கூட வந்துட்டே இருப்பா. ரொம்ப அந்யோன்யமா. சிலர் கொஞ்ச நாள் வருவா, இல்லாட்டி கொஞ்சம் நிமிடங்கள் வருவா, கொஞ்சம் மாசங்கள், இல்லாட்டி கொஞ்சம் வருஷங்கள். அவர்கள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறார்கள். புரிகிறதா? பாடம் சொல்லிக் கொடுத்துட்டு அவர்கள் போயிடணும். அதுக்கு மேல அவர்கள் நம்மோட இருக்கணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறதே பைத்தியக்காரத்தனம். தேனி மலர்ல உட்காரணும், தேன் எடுக்கணும், கிளம்பி போயிடணும். தேனி அப்படியே மலரோடையே இருத்தல் அப்படின்றது சரி வராது. சில பேர் வரணும், போயிடும், வரணும். ஓகேவா? ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான், பிளெஸிங்ஸ். அதுல ஒரு விதமான ஆசீர்வாதம் இந்த மாதிரி மகாத்மாவுடைய சத்சங்கத்தை தினமும் கேட்பது.
350 நாட்களாக சமர்த்த ராமதாசரோடு ஒரு வாழ்க்கை. இந்த 24 மணி நேரத்துல ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரம் சமர்த்த ராமதாசரோட நாம வாழ்ந்திருக்கோம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோடு, சுவாமி ராமானுஜரோடு, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தோடு நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம சந்த் நாமதேவரோட, ஜகத்குரு சந்த் துகாராம் மகாராஜரோட, தேசிகரோட, உங்களுக்கு தெரியுமே நல்லா சத்சங்கத்தை சொல்லியிருக்கோங்க. இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள். குருவினுடைய ஆசீர்வாதங்களும் பலவிதம் உண்டு. சிலது நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், சிலது நம்மளை பக்குவப்படுத்துற ஆசீர்வாதங்கள், சிலது நம்மை சிரிக்க வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சிலது நம்மை நெகிழ வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சிலது நம்ம பண்ண தப்புக்கு அழ வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். சமயத்தில் அழணும் அல்ல, தப்புகளுக்கு தவறுகளுக்கு அழுதாதானே ஒரு முன்னேற்றம் வரும். அதாவது குரு பலவிதமாக நம்மளை பக்குவப்படுத்துறார். இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதல்ல நிலத்துல நல்லா உழுது, அதன் பிறகு விதைச்சு, அப்புறம் அதை முளைச்சு, அதுக்கப்புறம் நாற்று நட்டு, களை பிடுங்கி, அதுக்கு வேண்டிய சமயத்துல உரமிட்டு, வேண்டிய சமயத்துல தண்ணீர் விட்டு, வளர 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 அதற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு நாளும் பூச்சி அரிக்காமல் கவனிச்சுண்டு பூச்சி மருந்து அடிச்சு, அதுக்கப்புறமா நல்லா வளர்ந்த பிறகு நெல்லை எடுத்துப்போமே, நல்லா முத்தி அது அழகா தலை சாஞ்ச பிறகு அந்த கதிர்களை அறுத்து, அப்புறமா அந்த கதிர்களை அடிச்சு, அப்புறம் நெல்லை பிரிச்சு, அதுக்கப்புறமா அந்த நெல்லில் இருந்து அரிசியை எடுத்து, அப்புறம் அந்த அரிசியை வடிச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ற ப்ராசஸ். எவ்வளோ பெரிய ப்ராசஸ், ரைட்? இது ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு விதம். இப்ப அறுவடை பண்ணும்போது நெல் செடியை வெட்டணும், அப்படியே கட 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 கடன் வெட்டிண்டு வருவார்கள், ரைட்? அப்பதானே அந்த நெல் எடுக்க முடியும். அதுக்கு மேல அந்த செடி இந்த பூமியில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை வெட்டிடணும், அவ்வளவுதான். அறுவடை பண்ணா மட்டும் போதாது, உடனே அதை அடிச்சு நெல்லை தனியா எடுக்கணும், அதுக்கப்புறம் நெல்லை தனியா இடிக்கணும், எல்லாம் பண்ணி அதை அரிசி ஆக்கணும். இப்போ ஒரு விதை நெல்லிலிருந்து அரிசி அப்படின்ற ஒரு நிலைமை வருவதற்கு இவ்வளவு செயல்கள் உண்டு. அந்த மாதிரிதான் குரு நமக்குள்ள பக்தியை விதைச்சு, அதை வளர வச்சு, அது அகம்பாவம், தற்பெருமை, கோபம், குழப்பம், சந்தேகம், ஏமாற்றம், இப்படி பூச்சிகள்லாம் அரிக்காம பாதுகாத்து, அப்புறம் இந்த பக்தியில வரக்கூடிய கற்பனைகள்ன்ற கலையெல்லாம் பிடுங்கி, அதுக்கப்புறமா அந்த பக்தி பயிர் நல்லா வளர வைத்து, வேண்டிய சமயத்தில் அதற்கான அறிவுரைகள்ன்ற தண்ணீரை விட்டு, ப்ராசஸ். ஏதோ நான் இன்னைக்கு பக்தியில வளர்றேன் அப்படின்னு நினைச்சுடாதீங்க. அந்த வேலையை குரு அவ்வளவு கச்சிதமா, ஸ்ரத்தையோடு, துல்லியமா பண்ணிட்டு இருக்கார். புரியுறதா? அது ஒவ்வொன்றும் ஒரு ஆசீர்வாதம். சமர்த்த ராமதாசர் எப்படி சகாபாயிக்கு ஆசீர்வாதம் பண்ணார், அவளுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைச்சது, எல்லாம் பார்த்தோம்.
இன்னைக்கு இன்னொருத்திய பார்க்கலாம். கங்கா பாயின்னு பேர் அவளுக்கு. அவளுக்கு உலகமே ராமதாசர் தான். தெய்வம், உலகம், வேதாந்தம், தத்துவம், ஞானம், பக்தி, அவர்கள் எல்லாமே ஒரே ஒண்ணுதான். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. அவர்கள் ரொம்ப சந்தோஷம். குரு தியானம் அவ வாழ்க்கையே குரு அப்படின்ற அஸ்திவாரத்துல தான் நிக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் அதுதான். அவளுக்கு அதுல ரொம்ப தீர்மானம். என் குருதான் என் வாழ்க்கையின் அஸ்திவாரம், என் குருதான் என்னுடைய அஸ்திவாரம், என் குருதான் என் பக்தி ஞான வைராகிய பகவத் அனுபவ அஸ்திவாரம். அவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். புரியுறதா? இது ரொம்ப அழகான ஒரு பாவம். அந்த பாவம் அழகானது. வரலன்னா ரொம்ப எல்லாம் போராடாதீங்க. அப்படியே நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிந்தால் போல பக்தி பண்ணி கொண்டு வாங்கோ. அந்த பாவம் சித்திச்சாலும் பரவாயில்ல, சித்திக்கலாலும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு பகவானுடைய ரூபத்தை தியானம் செய்யுங்கள். பகவானுக்கு பலவிதமான ரூபங்கள் உண்டு இல்லையா? அந்த குருவும் ஒரு ரூபம். அதனாலதான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. சிவன் பாகவத்தை சொல்லும் பொழுது நாரதர், வேதவியாசர், சனகாதி முனிவர்கள் இப்படி எல்லாருமே பகவத் அவதாரங்கள் அப்படின்னு சொல்றார்கள். அதனால குருவும் பகவத் அவதாரம். அவர் மட்டும்தான் சொல்ல, அவரும் ஒரு அவதாரம் அப்படின்னு இருக்கு. இந்த கங்காபாயிக்கு சமர்த்த ராமதாசர் ஒரு அவதார புருஷன், அவ்வளவுதான். அதனால யார்கிட்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டா. யார்கிட்டையும் இதை நான் ஒரு அவதாரமா நினைச்சிருக்கேன், நான் அவரை கடவுளா நினைச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு உங்க குரு கடவுளா உங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்களுக்கு அந்த பாவம் கிடைச்சிருக்கு, அந்த அனுபவம் கிடைச்சிருக்கா? எஸ், யூ ஆர் ரைட், நோ டவுட். அதே மற்றவர்களுக்கு குரு ஓகே, அவர் ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சவர், ரைட், அவர்களுக்கு அப்படியே தான் இருப்பார் குரு. சில பேருக்கு அந்த மிராக்கிள் பண்றவராக இருப்பார், அவளுக்கு அப்படிதான் தெரியவார் குரு. சில பேருக்கு சந்தேகத்திற்குரியவராக இருப்பார், அவர்களுக்கு பற்றி கவலையே பட மாட்டார் குரு. சரி, சந்தேகப்பட்டோம்னா அது அவளுடைய மனசு, ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள ஒவ்வொரு விதமான பாவம் வரும். அது சந்தேகமும் ஒரு பாவம். அதுக்காகலாம் உட்காந்து மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் போய் நம்ம வியாக்கியானம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுவும் அதெல்லாம் வேற வேலையை தவிர அவள் அப்படியே தான் நினைச்சுட்டே இருக்கா. ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு வேணாபாய் போலே, சதிபாயின்னு ஒருத்தி, அவர்களை போல சமர்த்த ராமதாசர் ஸ்வயம் ஆஞ்சநேயராகவே காட்சி கொடுத்துட்டார். சில பக்தர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனாகவே காட்சி கொடுத்திருக்கார். சில பக்தர்களுக்கு சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ ரூபமாகவே காட்சி கொடுத்திருக்கார். முக்கியமா மேல்கோட்டை தொண்டனூர்ல அவரிடத்துல வாதம் பண்ண வந்த 12,000 ஜைன மதத்தவர்கள்ல சில பேருக்கு 1000 தலை நாகம் போலவே காட்சி கொடுத்தார் சுவாமி ராமானுஜர். அதெல்லாம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். இவளுக்கு அந்த மாதிரி கங்காபாய்க்கு சாட்சாத் ஹனுமத் ஸ்வரூபமாகவே சமர்த்த ராமதாசர் காட்சி கொடுத்தார். என்ன அழகான பாக்கியம் இல்லையா? அது ரொம்ப ரேர்.
அவளுடைய அந்த பாவம், அந்த பாவத்தினாலே அவளுக்கு கிடைத்த அனுபவம். உங்களுக்கு அந்த பாவம் கிடைக்கல, உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல, நீங்க லோ ப்ரொஃபைல்னு எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அனுபவமே இல்லைன்னா கூட குரு சொல்றதை கேட்டுட்டு வாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த குருவினுடைய வார்த்தைகள் சத்தியம்னு புரியும். நீங்க அப்ரப்டா அப்படியே மூடத்தனமா நம்பினா நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். குரு விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் பொறுமை வேணும். குரு விஷயத்துல இன்னுமே பொறுமை வேணும். அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த கங்காபாய்க்கு ஹனுமத் ரூபம் தரிசனம் கிடைச்செடுத்து. அப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு. அதே மாதிரி இன்னொருத்தி கோதாபாயின்னு பேர். அவளுக்கு ஒரு பாக்கியம். சமர்த்த ராமதாசருக்கு சமையல் பண்ற பாக்கியம் அந்த கோதாபாய்க்கு. நிறைய தடவை அவளை சமைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கார் சமர்த்த ராமதாசர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கைங்கரியம் எந்தெந்த சமயத்துல தீர்மானம் பண்ணி குரு சொல்லுவார். நம்முடைய பாவத்துக்கு தகுந்தா போல கைங்கரியங்கள் அப்பப்ப மாறுபடும். ஒருத்தருக்கு கிடைச்சா மாதிரி இன்னொருத்தருக்கு கைங்கரியம் கிடையாது. ஒரே கைங்கரியமே பல பேருக்கு வரும். நிறைய உண்டு. கைங்கரியம் கிடைச்சதா பண்ணுங்க, கிடைக்கலையா ஒரு நாள் கிடைக்கும்னு காத்துருங்க. சில பேருக்கு அந்தரங்க கைங்கரியம் உண்டு. இப்ப கிடாம்பி ஆச்சான் அவருக்கெல்லாம் சமர்த்த ராமானுஜருக்கு சமையல் பண்ற தலிகை பண்ற கைங்கரியம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த அங்க கைங்கரியம். கோபிகளுக்கு கிருஷ்ணனுக்கு அந்தரங்க கைங்கரியம், யசோதைக்கு வாத்சல்ய கைங்கரியம், நிறைய உண்டு. அந்தரங்க கைங்கரியங்கள்ல பலவிதம் உண்டு. இந்த கோதாபாய் நிறைய அழகா பார்த்து பார்த்து சமைப்பான். ரொம்ப ஸ்ரத்தையோட ஜம்முன்னு சமைப்பான். அவர்ல பெருமை கிடையாது, அதுல ஆர்ப்பாட்டம் கிடையாது. அவருக்கு எப்படி வேணுமோ நாமஜபம் பண்ணிட்டு சமர்த்தராமதாசர் நன்னா சாப்பிடணும். அவர் உடலுக்கு இது நல்லதை பண்ணணும். அன்னத்துல வேறங்க. அதனால நாமஜபம் பண்ணிட்டு ஸ்ரத்தையோட பண்ணுவோம். இது நான் அப்பயே சொல்றேன், ஸ்ரத்தையோட பண்ணுங்க. எதுவாகிலும் ஸ்ரத்தை வேணும். குழந்தையில கொஞ்சிடலாம், ஸ்ரத்தையோட கொஞ்சுங்க. வீடு பெருக்கலாம், ஸ்ரத்தையோட பெருக்குங்க. ஆபீஸ்ல வேலை பண்றதா ஸ்ரத்தையோட பண்ணுங்க. கணவன் மனைவி தாம்பத்தியமா ஸ்ரத்தையோட இருங்கோ. சாப்பிட்றதா ஸ்ரத்தையோட சாப்பிடுங்க. பேசுறதா ஸ்ரத்தையோட பேசுங்க. நடக்கிறதா ஸ்ரத்தையோட நடங்க. எக்ஸசைஸ் பண்றதா ஸ்ரத்தையோட எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்ரத்தை. இந்த கோதாபாயி ஒரு தடவை சமைச்சுட்டு இருக்கா. சமைக்கும் பொழுது திடீர்னு நம்ம ஒரு விளக்கு அணைஞ்சு போயிடுது. அப்ப அவள் ஏதோ கோதுமை பாயசம் பண்ணிட்டு இருந்தா. எடுத்தா போட்டா, வெள்ளத்தை போட்டா நல்லா ஜம்முன்னு எல்லாம் வேண்டா. சமர்த்த ராமதாஸ் கொடுக்கவும் கொடுத்துட்டா. அப்புறமா தான் அவளுக்கு ஏதோ வித்தியாசமா தோன்றது. என்ன அப்படின்னு பார்த்தா, வெள்ளம் நினைச்சுண்டு அவள் மாட்டு சாணம் இருக்கும் இல்லையா, அது ட்ரையா இருக்கும். எங்கேயோ என்னமோ அது வெள்ளம் வெயிட் தெரியும், அது என்னமோ தெரியல, எப்படியோ ஒரு அஸ்வத்தை கிடையாது. மாட்டு சாணத்தை எடுத்து வெள்ளம்னு போட்டுட்டான். சமர்த்த ராமதாசர் சாப்பிடவும் சாப்பிட்டார். அவளுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்றான்.
ஆனா பார்த்தா சமர்த்த ராமதாசருடைய பிரபாவத்தினாலே அந்த மாட்டுச்சாணமும் வெள்ளமாகவே ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். குருநாதரிடத்துல மன்னிப்பு கேட்டார், சுவாமி இந்த மாதிரி தப்பா எடுத்து சாய்ச்சாப்பு சொல்லப்படாது, நீ ஒரு தவறு பண்ணிட்டா உங்களுக்கு தவறுன்னு தோன்றதா, யோசிக்காம தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க. ஒண்ணு உங்களுக்கு குரு கிட்ட சொல்லணுமா, அழகா சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா ஆலோசனை பண்ணிட்டு யோசிச்சுட்டு இல்லை ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இல்லாமல் அவங்களுக்கு மனசில் பட்டதை சொல்லணும். ஆனால் பி ரெடி. நீங்கள் தப்பாக சொன்னால் திட்டு விழும். அறகுறையா சொன்னா இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார்கள். சரியா சொன்னால் சரின்னு சொல்லுவார்கள். நான் தப்பாவே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா திட்டு தான் வாங்குவேன். சாதாரணமா தயக்கத்தை விட்டு நீங்க எல்லாம் வெளியில வரணும். இந்த விஷயம் அழகா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சமர்த்த ராமதாசன் அதனால ஒன்றும் தப்பு இல்லைம்மா. கோமாதாவினுடைய சாணம் வெள்ளத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு நிறைய விஷயங்கள் குரு பெருசா எடுத்துக்கிறது இல்லை. சில விஷயம் ரொம்ப சின்சியரா ரொம்ப சீரியஸா எடுத்துப்பா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்காக சீரியஸா இருப்பா. இல்லாட்டி எந்த விஷயமும் அவளுக்கு ஒன்றும் ஒரு பொருட்டு கிடையாது. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை உயர்த்துவதும் நம்மளை எப்பொழுதும் நாம் ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்றதும் இதுல தான் அவளுக்கு முழு லட்சியமும். நாம சும்மா சும்மா புலம்புறது, பைத்தியகாரணமா யோசிக்கிறது, அதுல இருந்து நம்மளை கட் பண்ணிட்டே இருப்பான். இந்த தேக்கு மரம் எல்லாம் வளருன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கிளைகள்லாம் சைடில் வரும், அதை வெட்டிகிட்டே இருப்பான். அப்பொழுதுதான் அந்த தேக்கு மரம் நல்ல ஒசரமா வரும். அந்த ஒசரமா ஒரே மரமா ஒசரமா ஆகணும். அப்புறம் தான் அந்த மரம் நல்ல அகலமா ஜம்முன்னு வரும். கிளைகளா போக 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 தேக்கு மரத்துக்கான அந்த நல்ல நீளமும் நல்ல உயரமும் நல்ல பருமனும் இருந்தால் தான் அதுக்கு மரியாதையும் விலையும் ஜாஸ்தி. இந்த சைடு கிளைகள் வர வர அதுக்கெல்லாம் பலம் போகும்பொழுது மரம் நல்லா ஒசரமா குண்டா வளராது. அந்த மாதிரி நம்முடைய பக்தி பல்கி பெருகி அப்படி ஜம்முன்னு நிற்கணும். அது எங்கெல்லாம் முடியுமோ நம்மளோட சைடு கிளைகள், சைடு எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள், நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் சேவ் பண்றதுக்கான வழிகளை பார்ப்பார்கள். சரியா? சம்டைம்ஸ் இந்த ஜுவாலஜிஸ்ட்லாம் சொல்லுவா, என்னோட ஃபிஷ்ஷை சொல்லுவா, அது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த இலையெல்லாம் கிள்ளிடுங்கோ. ஆனால் அதுக்கு வேஸ்ட்டாக எனர்ஜி பண்ணிட்டு இருக்கும். கிள்ளியாச்சுன்னா இந்த எனர்ஜி எல்லாம் அது அடுத்த மேலே வளரக்கூடிய இளந்தளிர் அந்த இலைகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது பாஸ்ட்ல. அதெல்லாம் போய் இப்போ உட்காந்து டூ நாட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி இல்லையா? அதுக்கு போய் எனர்ஜி கொடுக்குறோம். பாஸ்ட் முடிஞ்சாச்சு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகிடுறதுன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நடந்தது, அதோடைய பழைய அனுபவங்கள் இதில் போட்டு குழப்பி என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் வேணும், அவ்வளோதான். எனக்கு இந்த சமயத்தில் இந்த நிகழ்காலத்தில் எனக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்து திரும்பி பழசிலேயே ஆசை போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சரியா? ஸோ இப்படி கங்காபாயி கோதாபாயி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜய போலோ सीतारामचंद्र भगवान की जय.
जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। 350 நாட்கள் சமர்த்த ராமதாசரோடு அனுபவிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் சமர்த்த ராமதாசருடைய வைபவம். சரியா? ராதே கிருஷ்ணா.